பள்ளியை அலங்கரிப்பது, சுத்தப்படுத்துவது, அதற்கு நிறம் பூசுவது, கிடந்த லைட்டுகளை எல்லாம் போட்டு வெளிச்சப்படுத்தி இதுதான் ரமலானை வரவேற்பது என்று பார்க்கிறார்கள். இல்லை, பிரத்யேகமாக வணக்கங்களை செலுத்துவதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுங்கள், அவர்களுக்கு வணங்குவதற்கான இடங்களை எடுத்துக் கொடுங்கள், அவர்களுக்கான மார்க்கத்துக்கு எதுவெல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமோ அவைகளுக்கான வழிவகைகளை செய்யுங்கள். இதுதான் ரமலான் மாதத்தை எதிர்பார்க்கிறார்கள். இருக்கின்ற குடியிருப்புகளுக்குள் யாருக்காவது தினாந்த கூலியாக இருக்கிற ஒருவன் அந்த ரமலான் மாதத்தை அடைந்தவனுக்கு நோக்க முடியாத இக்கட்டான சூழலில் இருக்கிறான் என்றால் எல்லோருமாக சேர்ந்து அந்த நோன்பை நோட்பதற்காக அக்குடும்பத்திற்காக அக்குடியிருப்பு மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நோன்பை நோக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்க முடியும் என்றால் அதுதான் இந்த ரமலான் மாதத்தை நாம் வரவேற்கிற வரவேற்பு. ரமலான் மாதம் வந்துவிட்டால் இஃப்தார் ஒன்றை ஏற்படுத்துவார்கள். அந்த இஃப்தாரிலே உணவு கொடுக்கப்படும், அப்புள் கொடுக்கப்படும், ஓரஞ்சு கொடுக்கப்படும், அதைவிட உயர் ரக உணவுகள் என்ன இருந்தாலும் அதெல்லாம் கொடுக்கப்படும். நாம் ஒரு விடயத்தை அவதானமாக பார்க்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் கூலி தொழிலாக இருக்கக்கூடிய அதிகமானவர்களுக்கு இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம், தினாந்த கூலியாக தான் உழைத்தால் தான் உண்ண முடியும் என்கிற ஒரு நிர்கதியாக்கப்பட்ட சில குடும்பங்களுக்கு இந்த ரமலான் மாதத்தில் இஃப்தாரு சாயிம் என்று நோன்பை நிறைவேற்றுவதற்கென்று கொடுக்கப்படுகின்ற அதிகபட்சம் மிகவும் அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களெல்லாம் இந்த பகுதியினரை கவனத்தில் கொண்டு அவர்களையும் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த பள்ளிவாசல்களின் பரிபாலன சபையினர் அந்த பகுதியில் இருப்பவர்களுள் யாரெல்லாம் அந்த மாதத்தில் இக்கட்டான சூழலில் நிற்கதியாக இருப்பார்களோ அவர்களை இனம் கண்டு அந்த மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்.